ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டான்னா ஒளித்துகள், அதனுடைய அலைநீளம் லேம்டா 5200 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலாக மூமெண்டம், அதாவது அப்போ ஃபோட்டானுக்கு நம்ம மூமெண்டம் ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த மூமெண்டம் ஒரு எலக்ட்ரானோட மூமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபோட்டானுக்கு கம்பேரிசனாக வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது எலக்ட்ரான் கூட ஈக்குவல் பண்ணி எலக்ட்ரானோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ட்ராவல் பண்ணுது ஸ்பீடில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா தான் இது. மொமெண்டம்னு சொல்லிட்டாவே அப்போ டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா லாம்டா ஈக்குவல் டு h/mu. ஓகே, அப்போ மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான், ஒளி துகள்னுடைய மொமெண்டம் mv h/λ. இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. mv ஆர் mu அது அங்கே போயிருக்கு, இது இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதுதான் அங்கே நடந்திருக்கு. அப்போ மொமெண்டம் mv ஈக்குவல் டு h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34. இது நம்ம யூனிட்டில் சின்ன கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். கிலோகிராம் மீட்டர் per second inverse. இது லாம்டா மீட்டருக்கு மாற்றணும். ஸோ அதனால் 10⁻10 மீட்டர்னு வரும். இது மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் per second inverse. அதனால் கீழே இருக்க ஒரு மீட்டரும் மேலே ஒரு மீட்டர் கேன்சல் ஆகி மேலே மீதி மீட்டர் மட்டும் இருக்குது. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இது ஃபோட்டானோட மூமெண்ட். இப்போ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் m u ஆர் v, நீங்கள் எது வேணாலும் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இந்த வேல்யூ ஃபிக்ஸ்டுன்னு வச்சுங்களேன். எலக்ட்ரானோட மொமெண்டம் ஏன்னா மாஸ் ஃபிக்ஸ்டு, வெலாசிட்டி லைட்டோட வெலாசிட்டி. அதனால் நீங்கள் எலக்ட்ரானோட ஆனால் இப்போ மாஸ் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ வெலாசிட்டி இப்போ அவங்க லைட் வெலாசிட்டின்னு சொல்லலை. ஸோ அப்போ இந்த ஃபோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னதுனால ஃபோட்டான் லைட் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அதை கவனிச்சிக்கணும். இங்கே லேம்டா இந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா அது லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் அப்போ இந்த யூ தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த யூ தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு மொமெண்டம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது என்னென்னா மொமெண்டம் ஆஃப் photon equal to momentum of electron. அப்போ ஃபஸ்ட்டு 6.626 into 10⁻34 by 5200 minus 10 equal to 9.108 minus 31 into u தான் கேட்குறாங்க. அப்போ u மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த மட்டும் டிவைட் ஆகிடும். 6.626 into 10⁻34 by ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 1400 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கிடைக்கும்.